நெகேமியா அதிகாரம் 11. எருசலேமில் வாழ்ந்தோர் பட்டியல். மக்கள் தலைவர்கள் எருசலேமில் குடியிருந்தனர். ஏனைய மக்களில் 10 ஒருவர் புனித நகரான எருசலேமில் வாழ்வதற்கு கொண்டுவரப்பட்ட சீட்டு போட்டார்கள். மற்ற 9 பேர் தங்கள் நகர்களிலேயே வாழ்ந்தார்கள். எருசலேமில் மனம் வந்து வாழ முன்வந்த மனிதர்கள் அனைவரையும் மக்கள் வாழ்த்தினர். இஸ்ரேல் மக்கள், குருக்கள், லேவியர்கள், கோவில் பணியாளர்கள், சாலமோனின் பணியாளரின் வழிமரபினர் ஆகியோர் யூதாவின் நகர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த மனைகளில் சொந்த நகர்களில் வாழ்ந்து வந்தார்கள். எருசலேமில் வாழ்ந்து வந்த மாநில தலைவர்கள் பின்வருமாறு. இவர்கள் யூதா புதல்வர் சிலரும் பென்யமீன் புதல்வர் சிலரும் ஆவர். யூதாவின் புதல்வர் பின்வருமாறு. உசியா மகன் அத்தாயா. உசியா செக்கரியாவின் மகன். அவர் அமரியாவின் மகன். இவர் செபட்ரியாவின் மகன். இவர் மகளலேலின் மகன். பெரேட்ஸின் வழிமரபினர். மாவேசியா பாரூக்கின் மகன். இவர் கொல்கோசியின் மகன். இவர் அசாயாவின் மகன். இவர் அதாயாவின் மகன். இவர் யோயாரிபின் மகன். இவர் செக்கரியாவின் மகன். இவர் சீலோனியின் மகன். எருசலேமில் குடியிருந்த பேரேட்ஸின் புதல்வர் 468 மாபெரும் வீரர்கள். பென்யமீனின் புதல்வர் இவர்களே. சல்லு மெசுல்லாவின் மகன். இவர் யோபேதுவின் மகன். இவர் பெத்யாவின் மகன். இவர் கொலாயாவின் மகன். இவர் மாசேயாவின் மகன். இவர் இத்தியேலின் மகன். இவர் ஏசாயாவின் மகன். அவருக்கு பின் கபாயும் சல்லாயும். இவர்கள் மொத்தம் 928 பேர். சிக்ரியின் மகன் யோவேல் அவர்களுக்கு தலைவராயிருந்தார். அசனுவாவின் மகன் யூதா மற்றோர் ஊருக்கு தலைவராக விளங்கினார். குருக்கள்: யோயாரிபு மகன் எதாயா, யாக்கின், செராயா. இவர் இல்கியாவின் மகன். இவர் மெசுல்லாவின் மகன். இவர் சாதோக்கின் மகன். இவர் மெரையோத்தின் மகன். இவர் கோவில் மேற்பார்வையாளரான அகித்தூபின் மகன். கோவில் திருப்பணி செய்து வந்த இவர்களுடைய சகோதரர் 822 பேர். அதாயா ஏரோகாமின் மகன். இவர் பெலலியாவின் மகன். இவர் அம்சியின் மகன். இவர் செக்கரியாவின் மகன். இவர் பஸ்கூரின் மகன். இவர் மல்கியாவின் மகன். குலத்தலைவர்களான இவர் சகோதரர் 242 பேர். அம்சசாய் அசரிவேலின் மகன். இவர் அகிசாவின் மகன். இவர் மெசில்லாமோத்தின் மகன். இவர் இம்மேரின் மகன். படை வீரர்களான தங்களுடைய சகோதரர் 128. அகேதோலின் மகன் சப்தியேல் அவர்களுக்கு தலைவராக இருந்தார். லேவியர்: செமாயா. இவர் அசூபாவின் மகன். இவர் அசபியாவின் மகன். இவர் பூனியின் மகன். கடவுளின் இல்லத்தின் வெளிப்புற வேலைக்கு பொறுப்பானவர்களாகவும் லேவியருக்கு தலைவர்களாகவும் இருந்த சபத்தாய், யோசபாத்து. மன்றாட்டில் நற்பணி ஆரம்பிக்கும் தலைவர் மத்தனியா. இவர் மீகாவின் மகன். இவர் சப்தியின் மகன். இவர் ஆசாபின் மகன். பக்புக்கியா அவருடைய சகோதரரில் 2ஆம் இடத்தை வகித்தார். அப்தா சம்முவாவின் மகன். இவர் காலாயின் மகன். இவர் எதுத்தூனின் மகன். புனித நகரில் வாழ்ந்த லேவியர் மொத்தம் 284 பேர். வாயிற்காவலர்: வாயில் காக்கும் அக்கூபு, தல்மோன் இவர்களுடைய சகோதரர் மொத்தம் 172 பேர். ஏனைய இஸ்ரேல் மக்களும் குருக்களும் லேவியரும் யூதாவின் எல்லா நகர்களிலும் அவரவர் தம் உரிமை சொத்தில் குடியிருந்தனர். கோவில் பணியாளர் ஒபேலின் குடியிருந்தனர். சிகாவும் கிஸ்பாவும் கோவில் பணியாளருக்கு தலைவர்களாக இருந்தனர். எருசலேமில் வாழ்ந்து வந்த லேவியருக்கு தலைவராயிருந்த உசி பானின் மகன். இவர் அசபியாவின் மகன். இவர் மத்தனியாவின் மகன். இவர் மீகாவின் மகன். இவர் கடவுளின் கோவில் பணி செய்கின்ற பாடகர்களாகிய ஆசாபின் மக்களில் ஒருவர். பாடகர்களை குறித்து அரச கட்டளை ஒன்று இருந்தது. அதன்படி அவர்களின் அன்றாடப்படி வரையறுக்கப்பட்டிருந்தது. மேலும் யூதாவின் மகனான செராகின் வழி தோன்றிய மெசசபேலின் மகன் பெத்தகியா மக்களை குறித்த எல்லா காரியங்களிலும் அரசருக்கு உதவியாக இருந்தார். மற்ற ஊர்களிலும் நகர்களிலும் வாழ்ந்தோர் பட்டியல். சிற்றூர்கள் அவைகளை சார்ந்த நிலங்களை பற்றிய குறிப்பு பின்வருமாறு. யூதா மக்கள் கிரியத்து அர்பாவிலும் அதன் குடியிருப்புகளிலும், தீபோனிலும் அதன் குடியிருப்புகளிலும், எக்கபட்சவேலிலும் அதன் நிலங்களிலும் குடியிருந்தனர். மேலும்
ஏசுவாவிலும் மோலதாவிலும் பெத்பலேத்திலும் அட்சர் சூவாவிலும் பெயேர் சபாவிலும் அதன் குடியிருப்புகளிலும் சிக்லாஸிலும் மெக்கோனாவிலும் அதன் குடியிருப்புகளிலும் ஏன்றிமோனிலும் சோராவிலும் யார்முத்திலும் சனோவாகிலும் அதுல்லாமிலும் அதன் குடியிருப்புகளிலும் லாக்கீஸிலும் அதன் நிலங்களிலும் அசேக்காவிலும் அதன் குடியிருப்புகளிலும் ஆக பெயர்செபா முதல் இன்னும் பள்ளத்தாக்கு வரை குடியிருந்தனர். பென்யமீன் மக்கள் கெபா முதல் மிக்மாசிலும் அயாவிலும் பெத்தேலிலும் அதன் குடியிருப்புகளிலும் அனதோத்திலும் நோபிலும் அனனியாவிலும் ஆட்சோரிலும் ராமாவிலும் கித்தையிலுமிலும் ஆதீது சேபோயிம் நெப்பலாற்று லோது ஒனோ என்ற ஊர்களிலும் தொழிலாளர் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தனர். லேவியர் சில பிரிவினர் யூதாவிலும் பென்யமீனிலும் குடியிருந்தனர்.